ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிதான்விஸ் டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷலில் சொரக்கா கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சொரக்கா கூட்டே போதும், குழம்பு தனியாக பொரியல் தனியாக செய்ய வேண்டிய வேலையே இல்லை. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 2 சொரக்கா எடுத்திருக்கேன். 2 சொரக்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டை வந்து நிறைய எடுத்து உரித்து வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பூண்டை வந்து முழுசாக தோல் உரிச்சிட்டு நல்லா பஞ்சு போல் தட்டி எடுத்துருக்கிறேன். நீங்களும் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து இந்த சொரக்கா கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து கூடுதலோ குறைச்சலோ நம்ம மாற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். அதனால் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சால்ட் ஓகேனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயும் இதில் நான் விட்டுட்டு நம்ம கை விட்டு நல்லா பிசையணும். நம்ம இப்போ எப்படி சிக்கனுக்கெல்லாம் ஒரு மசாலா போட்டோம்னா நம்ம நல்லா பிசைஞ்சு விடுவோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசையணும். சொரக்காவோட அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து இறங்கணும். மோஸ்ட் ஆஃப் த வேலை வந்து இப்போயே முடிஞ்சிருச்சின்னு சொல்லலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 2 சொரக்கா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 சொரக்கா அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டாலே போதும். இல்லை சொரக்காலையும் தண்ணி வரும். இப்போ தண்ணி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட போகிறேன். இந்த சொரக்கா வந்து முழுசாக வேகணும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து சூப்பராக வேகுது. ஏன்னா இது வந்து நீர் காயினால நம்ம இடையில மட்டும் தட்டு திறந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை தண்ணி வந்து சுண்டிடுச்சுன்னா அடிப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ தட்டு மறுபடியும் நான் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலையை வறுத்துட்டு தொரத்தரப்பாக அரைச்சிட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அது இப்போ தீர்ந்துட்டனால நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். அந்த வெடிக்கிற சத்தம் வந்து நமக்கு கேட்கணும். அப்போ தான் நமக்கு நாள் கெடாமலும் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதோட தோலை வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காப்படியோ இல்லாட்டி டம்ளரோ வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து தோல் வந்து அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு சொரக்கா சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கூட்டு வந்து என்ன கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கூடுதலோ குறைச்சலும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருந்துச்சுன்னா தான் சாதத்தில் வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த 2 சொரக்காக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வேர்க்கடலையே நான் சேர்த்துருப்பேன். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நமக்கு வேர்க்கடலை சேர்த்தா கண்டிப்பாக வந்து நமக்கு கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காகும். அடுத்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா என்கிட்ட வந்து வடகம் இருந்ததுனால வடகம் கருவேப்பிலை போட்டு பொரித்து நான் சேர்த்துக்கிட்டேன். வடகம் இல்லைன்னா கடுகு கருவேப்பிலை உளுந்து இது 3த்தையுமே சேர்த்து நம்ம பொரிச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செம டேஸ்ட்டாக வந்து சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு வந்து ஹாப்பி. இப்போ வந்து சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த சொரக்கா கூட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த காரமாக இருக்கிறதுக்கு நெய் சேர்க்கும் போது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட் டிஷ். அவருக்காகவே நான் வந்து இதை கேட்டு நான் கற்றுக்கிட்டேன். இந்த சொரக்கா கூட்டு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.